இவங்க சின்ன சின்ன சென்சிட்டிவான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. எனக்கு இருக்கிற வேகத்துக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி மேசராசி இருந்துச்சுன்னா எப்படி செட் ஆகும்? இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கருத்து வேறுபாடு வரும். கரெக்டா பாருங்க, எத்தனை பேர் மட்டும் யார் யாருக்கெல்லாம் 6, 8, 12 அப்படிங்கிறப்ப மேச ராசிக்காரவங்களுக்கு கன்னியில லவர் இருக்காங்க, விருச்சிகத்துல லவர் இருக்காங்க, அதே மாதிரி மீனத்துல லவர் இருக்காங்கன்னு கேளுங்க, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. கரெக்டா வரும். முட்டிக்கிட்டனாலும் அடிச்சு முழுக்கிட்டனாலும் நாங்க இருக்கோங்க, வேற வழி இல்லை. நிறைய பேர் நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனாலும் எதையும் மாற்ற முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும். காதலிக்கிற ஆண் வந்து என்ன மாதிரியான பெண்ணை செலக்ட் பண்ணுவாங்க? பொதுவா இவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன் இல்லையா, என்னைய மாதிரியே கரெக்டா இருக்கணும் அந்த பொண்ணு. நான் வந்து ரொம்ப குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், அந்த மாதிரி என்னோட ஃபேமிலியை ரொம்ப கேரிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் அது கரெக்டாக அமையுமா அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துக்கு நம்ம ராசிக்கான ஒரு குணாதிசயங்களா சொல்கிறோம். இதை தாண்டி அவங்களுடைய பார்ட்னர் அப்படின்னா நீங்கள் 7ஆம் இடம் அப்படியே சுக்கிரன் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம 7ஆம் இடத்தை எடுத்துட்டோம்னா கலத்திரம், ஸோ துலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு நிலை தான். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல பார்த்தோம்னா அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல வராரு. என்னன்னாலும் பரவாயில்லைங்க, பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம், எங்க அம்மா அப்பா சம்மந்திச்சிட மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஜூனுக்கு அப்புறம் சம்மதிச்சிருவாங்க, கவலையே பட வேண்டாம். சரி, ஊர் கூடி திருமணமா இல்லை நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு ஒரு விஷயம் வரும் இல்லையா. நிறைய பேருக்கு வந்து அம்மா அப்பாவோட பெர்மிஷனோட கல்யாணம் பண்ணுறது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த டைம் ஆஃப் பீரியட்ல குருவினுடைய நிலைகள் மாற்றங்கள் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க.